மேம் இன்னைக்கு என்ன மேம் பார்க்க போறோம்? இங்க நிறைய கிராஃப்ட் ஐட்டம்ஸா இருக்கே மேம். ஆமா ஆமா, இன்னைக்கு ஒரு பயங்கரமான கிராஃப்ட் தான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். அது உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களாவே பண்ணிடலாம், யார் ஹெல்ப்பும் இல்லாம நீங்களாவே பண்ணிடலாம். ஓ சூப்பர் மேம், அப்ப சொல்லிட்டாங்க மேம், நாங்க வீட்லலாம் போய் செய்வோம். யா ஷூர், அதுக்கு தானே வந்திருக்கோம். ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம் மேம். மேம் எனக்கு லைட்டா பசிக்குது மேம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாமா மேம்? ஓ மை காட், என்னது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாமான்னு கிளாஸ் டைம்ல கேக்குறேன். உனக்கு தான் பிரேக் டைம் இருந்திருக்குமே, அப்ப என்ன பண்ணிட்டு இருந்த? மேம் பிரேக் டைம் மேக்ஸ் மேம் சேர்த்து எடுத்துக்கிட்டாங்க மேம், அதனால தான் ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிடல. இப்ப லைட்டா பசிக்குது மேம். ஓ காட், சரி ஓகே, பிரேக் டைம்ல எந்த டீச்சர்ஸும் எடுக்க கூடாதுன்னு சொல்லி நான் பிரின்சிபல் மேம் கிட்ட பேசிடுறேன். ஓகே சரி வாங்க ஃபர்ஸ்ட் கிராஃப்ட் பார்த்துலாம். இன்னும் ஹாஃப் அன் ஹவர்ல வந்து லஞ்ச் பிரேக் அடிச்சிரும், அப்ப நீங்க போய் சாப்பிட போயிடலாம். ஓகே சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே கிட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா ஹேண்ட் ஃபேன் தான் செய்ய போறோம். அதுக்கு வந்து இப்போ வாட்டர்மெலன் ஷேப்ல உங்களுக்கு செஞ்சு தரேன். அதுக்கு ஒரு டார்க் கிரீன், ஒரு ஒயிட், உள்ள ஒரு ரெட் வேணும். ஓகே, இந்த இது காம்பினேஷன் வச்சோம்னா நம்மளுக்கு வாட்டர்மெலன் ஷேப்லயே கிடைக்கும். அதாவது வாட்டர்மெலன் கலர் காம்பினேஷன்லேயே நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இது வந்து லென்த்தி பேப்பராக இருக்கு. இதை வந்து கொஞ்சம் ரெக்கர்ட் சைஸில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஹாஃபாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே கிட்ஸ், இப்போ நம்ம தேவையான பீசஸ்லாம் கட் பண்ணிட்டோம். இப்போ வாட்டர்மெலனோட அவுட்டர் போர்ஷனுக்கு இந்த டார்க் கிரீன் வச்சுக்கிறோம். இந்த டார்க் கிரீனோட ஒரு சைட் கார்னரில் மட்டும் இந்த ஒயிட் வச்சு இப்படி பேஸ்ட் பண்ணிடுங்க. கிரீனும் தெரியணும், ஒயிட்டும் தெரியணும், அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ கிரீன் ஒயிட் லேயர் எடுத்து என்ன லேயர் இருக்கும்? ரெட். ஓகே, இந்த ரெட் லேயர் லேசா ஒயிட்டோட டிப்ல இந்த ரெட்டை வச்சு பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு கிரீனும் தெரியணும், ஒயிட்டும் தெரியணும், ரெட்டும் தெரியணும். ஓகே, இப்போ எல்லாமே அழகா தெரியுது. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பிளாக் கலர் சீட்ஸ் வைக்க போறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த பிளாக் கலர் பேப்பர்லாம் சீட்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம். இது ரேண்டமாக அங்கங்கே வச்சு அது மேலே நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, நாட் நெசசரி நம்ம ஒரே லைனில் தான் வைக்கணும்னு கிடையாது. ரேண்டமாக எங்கனாலும் இதை வச்சுக்கலாம். அப்போதான் கொஞ்சம் சீட்ஸ் மாதிரி இருக்கும். ஆமாம் மேம், நானும் வாட்டர்மெலனில் பார்த்துருக்கேன் மேம், சீட்ஸ் அங்கங்கே இருக்கும் மேம். வாட்டர்மெலன்லாம் சாப்பிடுவீங்களா நீங்கள் எல்லாரும்? எஸ் மேம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதே வாட்டர்மெலன் தான். இந்த அர்ஜுன் எப்பயுமே அவங்க வீட்டில் வாட்டர்மெலன் தான் மேம் சாப்பிட்டுட்டே இருப்பான். வெரி குட், வாட்டர்மெலன் உடம்புக்கு ரொம்ப நல்லது, சாப்பிடலாம். ஓகே கிட்ஸ், இப்போ வந்து இதை பேஸ்ட் பண்ணிட்டோம். இதை என்ன பண்ண போறோம்னா இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஃபோல்ட் பண்ணணும். மேம் இப்போதான் பேஸ்ட் பண்ணியிருக்கோம் மேம், அதுக்குள்ளே நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோல்ட் பண்ணுறீங்க, பிஞ்சிட போகுது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அது குயிக்காக ட்ரை ஆகிடும். இஃப் நீங்கள் பண்ணும்போது ட்ரை ஆகலைன்னா கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு ஃபோல்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு கம்மி டைம் தான் இருக்குன்றனால நான் இமீடியட்டாக ஃபோல்ட் பண்ணுறேன். பட் அதுவும் கூட எதுவும் ஆகாது. ஓகே, இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோல்ட் பண்ணி எண்ட் வரைக்கும் கொண்டு போயிடணும். இப்படியே திருப்பி திருப்பி ஃபோல்ட் பண்ணுங்க. மேம் இது ரொம்ப ஜாலியாக இருக்குது மேம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ், இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். நாங்கள் சின்ன வயசில் இதெல்லாம் செஞ்சு விளையாடி இருக்கோம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒன்று தான் இது. மேம் இது நீங்கள் விளையாடுவீங்களா சின்ன வயசில்? ஆமாம் நாங்கள் சின்ன வயசில் இதெல்லாம் செஞ்சு விளையாடி இருக்கோம். பட் இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அமையல, அதனால தான் கிராஃப்ட் கிளாஸ்ன்னு தனியாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணணும்னா இந்த எண்டும் ஜாயின் பண்ணிக்கணும். நீங்கள் நல்லா ஜாயின் பண்ணிவிட்டு இந்த சென்டருக்கு பார்த்தீங்கன்னா அதை நல்லா அழுத்தி விட்டுறணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான லைன் கிடைக்கும். கிடைச்சதுக்கப்புறம் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த இடம் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணி இதையும் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, இதை ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை இப்படியே மடித்து விட்டிங்கன்னா அது ரெண்டும் கரெக்டாக ஒட்டிக்கிறோம். அப்போ நம்மளுக்கு ஒரு செமி சர்க்கிள் ஷேப்பில் கிடைக்கும். ஓகே, இப்போ நீங்கள் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இது இப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வாட்டர்மெலன் ஷேப்லேயே உங்களுக்கு வந்து இது கிடச்சிரும். அதாவது வாட்டர்மெலனோட கலர் காம்பினேஷன்லேயே உங்களுக்கு ஃபேன் மாதிரி அழகாக கிடச்சிரும். இது ஷேக் பண்ணையில் அழகாக இருக்குல்ல? ஓகே, இப்போ இதில் வந்து ஒரு ஐஸ் ஸ்டிக் போட்டு இப்படி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அழகான ஹேண்ட் ஃபேன் ரெடி. மேம் சூப்பராக இருக்கு மேம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமாலே இது வாட்டர்மெலன் மாதிரியே இருக்கு மேம், சீட்ஸ்லாம் வச்சு சூப்பராக இருக்கு மேம், வாட்டர்மெலன் மாதிரியே. எஸ் கிட்ஸ், ஸோ ஓகே, இந்த கிராஃப்ட் பார்த்துக்கிட்டீங்க இல்லையா? இதே மாதிரி நீங்கள் வீட்டில் போய் எல்லாரும் ஒரு ஹேண்ட் ஃபேன் செஞ்சு நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். ஓகே, அதான் உங்களுக்கு இந்த லீவோட டாஸ்க், இந்த வீக்கெண்டோட டாஸ்க் அதுதான். ஓகே ஓகே, எல்லாரும் பசிக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா? லஞ்ச் பிரேக் இன்னும் 5 மினிட்ஸ் தான் டைம் இருக்குது. நீங்கள் உங்கள் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு லஞ்சுக்கு ரெடி ஆகிடுங்க. ஆதி என்ன இப்போ ஓகேவா? ஓகே மேம், பட் பசி கொஞ்சமா இருந்தது, இப்போ ரொம்ப அதிகமாயிடுச்சு மேம். தயவு செஞ்சு மறக்காம போய் பிரின்சிபல் மேம்கிட்ட சொல்லிடுங்க, யாரும் பிரேக் அவர்ஸை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி. கண்டிப்பா சொல்லிடுறேன். ஓகே கிட்ஸ், பெல் ரிங் ஆயிடுச்சு, நீங்க லஞ்சுக்கு போலாம்.